படத்தோட ஓப்பனிங் சீனில் நாட்டில் பல இடத்துல சைபர் கிரைம் நடந்திருக்கு. இதுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. கட் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் போல். கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அதிகாரிங்க மினிஸ்டருங்க அப்படின்னு எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேடம் வேற ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு அவன் ஹோம் மினிஸ்டர் போல இருக்குது. அவங்ககிட்ட போய் நீங்கள் பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை பர்சனலுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதை பற்றி நான் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேடத்துக்கு இப்போ உடம்பு சரியில்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல சர்ஜரிக்கு போக போகிறாங்க. சர்ஜரி முடிஞ்சு வந்ததும் அடுத்த மினிஸ்டர் மீட்டிங்கில் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் ஜேம்ஸ் டேனியல். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாப்படி. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேடத்துக்கு இவர் சயின்டிஃபிக் அட்வைஸராக இருக்காப்படி. ஜேம்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை பற்றி ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பெரிஸ்கோப் அப்ளிகேஷன் வந்து எதுக்கு உருவாக்கியிருப்பாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட சேஃப்டி பர்பஸ்க்காக உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அது தப்பான கைக்கு போயிடுச்சு, அதை வச்சு மக்களோட பிரைவேசியை பார்க்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் சர்ஜரி முடிஞ்சு ரெஸ்ட்டில் இருக்காங்க. மேடம் வந்து இப்போ டேனியில் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. டேனியிலும் அவங்கள பார்க்க போகிறாங்க. மினிஸ்டர் மேடம் தன்னுடைய செல்ஃபோனை கொடுத்து இந்த செல்ஃபோன் ரொம்ப சூடாகுது, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிஸ்கோப் அப்ளிகேஷன் மூலமாக யாரெல்லாம் வேவ் பார்த்துருக்காங்க, அதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இதை பற்றி நான் அடுத்த மினிஸ்டர் மீட்டிங்கில் பேசணும்னு சொல்கிறாங்க. அவனும் நான் டீட்டெயில்ஸ் எடுத்து தரேன் மேடம், கலெக்ட் பண்ணி தரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நைட்டு ஆஃபீஸை தங்கி வேலை பார்க்குறான். நல்லா சரக்கடிப்பான் போல இருக்குது. ஆஃபீஸ்லேயே சரக்கடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறான். கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறனால எந்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் எதையும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால செக்கிங்கே ரொம்ப டைட்டாக இருக்கும், செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுறான். மறுநாள் காலையில் க்ளீன் பண்ண வரவங்க அந்த குப்பையை வெளியே கொட்டும்போது அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறான். கட் பண்ணால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேடம் செத்துட்டாங்கன்னு காட்டுறாங்க. டேனியில் போய் அவன் போய் சார்பாக ஒரு மாலையை போட்டு அவங்க பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அடுத்ததாக சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி காட்டுறாங்க. அந்த கம்பெனி நடத்துகிற கான்ஃபரன்ஸுக்கு டேனியல் போயிருக்கான். கான்ஃபரன்ஸுக்கு எல்லா பெரிய பிஸ்னஸ்மேன், மினிஸ்ட்ரி, செக்ரட்டரி அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனர் சக்தி, இவன் மினிஸ்டர், அந்த ஹோம் மினிஸ்டரோட பையன், ஜேபியோட பையன் இவன் தான். சக்தி கான்ஃபரன்ஸில் எல்லாரும் முன்னாடியும் பேசிகிட்டு இருக்கான். டேனியல் சக்தியை பார்த்ததும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. சக்தி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸில் ட்ரெயினியாக இருந்திருப்பான். அப்போ ஏர்கிராஃப்ட் ஓட்டும்போது அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். சக்தியால் அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் டேனியல் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். டேனியல் தான் அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். டேனியல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாராசூட் மூலிமா எஜெக்ட் பண்ணி வெளியே குதிக்க சொல்லுவாங்க. ஆனால் டேனியல் பக்கத்தில் ஒரு ஆயில் ஃபேக்டரி இருக்குது, அது மேலே ஃப்ளைட் விழுந்துச்சுன்னா, கிராஸ் ஆச்சு அப்படின்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆகிரும். அதனால் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சக்திக்கு டேனியல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட ஃபீடை குறைக்க சொல்லுவான், அடுத்தது ஹைட்டை குறைக்க சொல்லுவான், அடுத்ததாக ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூல் எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லுவான். இதுக்கு நடுவில் சக்தியோட அப்பா மினிஸ்டர் கால் பண்ணி அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். டேனியல் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சேஃபாக அவனை லேண்ட் பண்ண வச்சிருப்பான். ஏர்ஃபோர்ஸில் இந்த மாதிரி அவன் தப்பு பண்ணதுனால சத்தியா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியேற்றிடுவான். அவன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு அவன் கொண்டு வந்திருப்பான். கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட டேனியல் போய் எனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மேடத்தோட சாவில் எனக்கு டவுட் இருக்குது, அவங்க செல்ஃபோனை சீக்கிரட்டாக உழவு பார்த்ததுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு செக்ரட்டரி அவங்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நான் படித்து பார்த்தேன். காஸ் ஆஃப் டெத் என்ன இருக்குது அப்படின்னா சர்ஜரியால் வந்த இன்ஃபெக்ஷன் தான் அவங்க டெத்துக்கு காரணம்னு சொல்கிறான். உடனே டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேராக போய் அந்த ஹோம் மினிஸ்டர் ஜேபி கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறான். கட் பண்ணால் அடுத்ததாக டேனியலோட ஃப்ளாட்டை காட்டுறாங்க. அவன் ஃப்ளாட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி கேம்புக்குள்ளே இருக்குது. அதே ஃப்ளாட்டில் அவனுடைய ஃப்ரெண்டு ரஹீமும் இருப்பான். ரஹீம் வந்து ஒரு ரிட்டையர்டு கர்னலாக இருப்பான். அவனுக்கு உடம்பு முடியாதனால அவனை பார்த்துக்க சொல்ல ஒரு கேர்டேக்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான். கேர்டேக்கரை சரியாக பார்த்துக்காதால அவனை திட்டிகிட்டு இருப்பான். கேர்டேக்கருடைய பசங்க 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கர்னல் ரஹீமோட ரூமுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போட்டுருவாங்க. இதனால் டேனியலுக்கு கோவம் வந்து திட்டுவாங்க. ஏன்னா அது மிலிட்ரி கேம்ப் அப்படிங்கிறனால அங்கே சீக்ரெட்டெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிறது வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றான். பசங்க எடுத்து வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறான். அந்த வீடியோவில் நாய் வந்து பால்கனியிலேருந்து வெளியே பார்த்து யாரையோ குறைக்குது. உடனே இவனும் பால்கனி போய் செக் பண்ணுறான். அங்கே போய் பார்த்தா மரத்தில் இவன் ஃப்ளாட்டை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பை கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. டேனியல் நம்ம ட்ராப் பண்ணி அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். அரசாங்கத்தோட ரகசியத்தை திருடிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்ததான் அவன் ஆஃபீஸுக்கு போய் எல்லா எவிடன்ஸையும் எடுத்துகிட்டு வரான். வெளிநாடு தப்பிச்சு போக பார்க்குறான். இந்த விஷயம் செக்ரட்டரிக்கு தெரிஞ்சதும் வெளிநாடு போகாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்கிறான். டேனியல் உஷாரா தான் பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்ததும் அவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் பார்த்துவாங்க. ஆனால் அவன் வேகமாக ஓடி போய் ஒரு செல்ஃபோன் கடையில் உள்ளே போய் செட்டர் சாத்திக்குவான். ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிறான். இதுக்கிடையில் வெளிநாட்டில் இருக்கிற தான் ஃப்ரெண்டு கிட்ட அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் சைபர் செக்யூரிட்டி வேலைக்கு ப்ரொஃபஸர் வேலைக்கு காலி இடம் இருக்கும், அதுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆஃபர் லெட்டரை உடனே அனுப்பணும்னு சொல்லி கேட்குறான். போலீஸ்காரங்களை செல்ஃபோன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்ததும் அடிச்சு போட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான். ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறிடலாம். லண்டனுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் ஏறியிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். லண்டனில் இறங்கினதும் உடனே தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைப்பான். அதனால் ஃப்ளைட்டில் இருக்க பாத்ரூம் ஓடி போய் லேப்டாப்பில் ஒரு வீடியோ இருக்கிறான். எல்லா உண்மையும் சொல்கிறான். அந்த வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறான். லண்டனில் இறங்கினதும் இவன் பயந்த மாதிரி யாரும் இவனை அரெஸ்ட் பண்ணல. டேனியலோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஆயிஷா வந்து கூட்டிகிட்டு போயிடறான். கட் பண்ணால் ஒரு வருஷங்களுக்கு பிறகுன்னு காட்டுறாங்க. டேனியல் இப்போ லண்டன் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ பெரிய யூடியூப் விளாகர் ஆகிட்டான். ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ண சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோனை இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி விளாக் வீடியோ போட்டுட்டு இருப்பான். அந்த ஃபோனோட கேமரா மைக்கு மூலிமா நம்மளை எப்படியெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான்.
அடுத்ததாக கேரளாவில் ஒரு பொண்ணு தன்னோட நியூடு ஃபோட்டோவை மாஃபியாவுக்கு சேல் பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மனமுடிஞ்சு அவங்க அப்பா சூசைட் பண்ணிட்டான்னு சொல்கிறான். அதே பொண்ணுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீமை ப்ரொவைட் பண்ணது சத்தி குரூப் ஆஃப் கம்பெனி தான். அவங்க தான் லேப்டாப்பில் இருக்கிற கேமராவை ரிமோட்டாக அக்சஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டேனியல் லண்டனில் ஒரு காலேஜில் இப்போ ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஆயிஷாவை கல்யாணமும் பண்ணிட்டான். லண்டன்லேயே இப்போ செட்டில் ஆகிட்டான். டேனியலோட யூடியூப் விளாக் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. அதனால் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவன் வீடியோ கீழே ஒருத்தன் டேனியலை திட்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பான். உடனே டேனியல் உள்ளே போய் இவன் தான் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆச்சு, அவனுடைய ஃபோன் நம்பரை எடுத்து அவனை மிரட்டுறான். அவன் போஸ்ட் பண்ண வீடியோவை டெலிட் பண்ண சொல்கிறான். அவனும் பயந்துட்டு சரின்னு சொல்லி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் டேனியலுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் ஒரு லெட்டர் இருக்குது. கேரளாவோட ஸ்கூல் பொண்ணு கேஸில் நீங்கள் தேடிட்டு இருக்க எவிடன்ஸு இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு. கூடவே ஒரு செல்ஃபோன் இருக்குது. டேனியல் அந்த ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான். அந்த ஃபோனு சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஜோதி அப்படிங்கிறோட ஃபோனோட ஃபோனு. ஜோதியும் மைக்கிளும் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு நாள் சில பேர் ஜோதி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்த அந்த லேப்டாப் மூலியமாக தான் அந்த ஸ்கூல் பொண்ணு ட்ரெஸ் மாத்திரத ஃபோட்டோ எடுத்து உங்கள் கம்பெனியில் இருந்தால் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சத்தம் போடுறா. அதுக்கு ஜோதி அவங்ககிட்ட பேசி சமாளிக்கிறான். அந்த லேப்டாப்பை பார்த்தா தான் எதுவும் சொல்ல முடியும் சொல்கிறா. அதுக்கு போலீஸ் அந்த லேப்டாப்பை எவிடன்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கேட்டாலும் தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்தவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி லேப்டாப்பு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கல்ல, அந்த லேப்டாப்பு பக்கத்துலேயே வேற ஒரு பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னதும் ஜோதி நான் வந்து அந்த லேப்டாப்பை நேரில் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜோதி சொன்ன மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் அந்த லேப்டாப்பை செக் பண்ணுறா. அந்த லேப்டாப்பில் ஒரு ப்ரோக்ராம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருவா. அதை அந்த ப்ரோக்ராமை தான் பாய் ஃப்ரெண்டான மைக்கிள் கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்பா. ஆனால் அவன் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறான். நெக்ஸ்ட் டே நைட் என்ன பண்ணுவானா, ஜோதி மைக்கிளோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஆஃபீஸ்க்குள்ளே போய் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த விஷயம் மேனேஜருக்கு தெரிஞ்சதும் கூப்பிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறா. மறுநாள் சிசிடிவி கேமராவும் ஜோதிக்கு எதிராக இருக்குது. இந்த விஷயம் கம்பெனியோட ஓனர் சத்திக்கு தெரிஞ்சதும் அவன் மைக்கில் வீடியோ காலில் கூப்பிட்டு சத்தம் போடுறான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு திட்டுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜோதி மர்மமான முறையில் இறந்து போயிருப்பா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஃபோன் மூலியமாக தெரிஞ்சு டேனியல் மைக்கில் வீடியோ காலில் கூப்பிட்டு பேசுகிறான். அடுத்ததாக ஜோதி இறந்தப்ப இருந்த வீடியோவை அனுப்ப சொல்கிறான். மைக்கிள் அந்த வீடியோவை பார்த்ததும் அதில் மினிஸ்டர் மேடம் எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி வாய் ஒரு பக்கமாக இழுத்து ஜோதியும் செத்து போயிருப்பான். அப்படியே கட் பண்ணால் அடுத்ததாக ஃபர்கா நாட்டில் நடக்கிற சத்தி குரூப் ஆஃப் கம்பெனி தான் நடத்துகிறாங்க. அது யூடியூபர் சம்மிட். அந்த சம்மிட்டுக்கு டேனியில் கலந்துக்கிறதுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. டேனியிலும் அதுக்கு கலந்துக்கிறதுக்கு கிளம்பி போகிறான். ஃபர்கா நாட்டில் இறங்கினதும் அந்த நாட்டோட இந்திய தூதர் டேனியலோட பழைய ஃப்ரெண்டு போல இருக்குது. அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். ஏர்போர்ட்டில் ஹோட்டல் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறான். நெக்ஸ்ட் டே யூடியூபர் விளாக்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டை காட்டுறான். அந்த அக்ரிமெண்ட்டில் பெரிஸ்கோப் சாஃப்ட்வேர் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனி 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்குது. அந்த பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை வச்சு தான் எல்லாரையும் இவங்க ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க. பெரிஸ்கோப் அப்ளிகேஷன் வந்து நாட்டோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் பிரைவேட் கையில் கிடைச்சதும் அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சத்தி குரூப் ஆஃப் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்கில் அந்த கம்பெனியை பற்றி இவன் தப்பாக பேசினதும் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி அவனை பேச விடாமல் வெளியேற்றிடுறாங்க. வெளியே தான் அவன் ஒய்ஃப் ஆயிஷா சத்தம் போடுறான். இங்கே கான்ஃபரன்ஸியாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே வந்தோம், ஏன் அப்போ இருந்தும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சத்தம் போடுறான். அடுத்த நாள் லண்டனுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு ஏறதுக்கு ஏர்போர்ட் வந்திருக்காங்க. ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிருக்கும்போது 2 பொண்ணுங்க டேனியலோட முகத்தில் வந்து ஒரு கிரீமை தடவிட்டு போயிடுறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு பிராங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்குது. உடனே டேனியல் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரான். போனவன் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆயிஷா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் ஆள் வரல. ரொம்ப நேரம் ஆகியும் அவனை ஆள் காணல. அவன் ஒய்ஃப் ஆயிஷா ஒரு போலீஸை கூப்பிட்டு டாய்லெட்டை செக் பண்ண சொல்றதுக்கு கேட்குறா. உடனே ஆயிஷாவும் பதட்டமாகி டேனியோட ஃப்ரெண்டு தூதருக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். அவனும் வந்ததும் ஏர்போர்ட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமராவில் பாத்ரூமோட பேக் சைடில் டேனியல் வெளியே போன மாதிரி இருக்குது. அவன் டேனியல் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். கேப் போட்டு போகிறான். ஆயிஷா அவன் நடைய பார்த்து இது டேனியல் இல்லைன்னு சொல்கிறான். ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது டேனியல் பேரில் இந்தியாவுக்கு ஒரு டிக்கெட் புக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் செக்யூரிட்டி செக்அப் பண்ணி டேனியல் ஏறி போயிட்டான்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்டில். ஆனால் ஆயிஷா என்ன சொல்கிறா அப்படின்னா டேனியல் இந்தியாவுக்கு போயிருக்க மாட்டார், அங்கே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் அவர் அங்கே போக மாட்டாருன்னு சொல்கிறான். அடுத்ததாக சிசிடிவி கேமராவில் ப்ராங்க் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அவங்க கூட வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அவங்க தான் க்ரீமில் ஏதோ மிக்ஸ் பண்ணி தடவிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா மினிஸ்டர் ஜேபி அனுப்பின ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு போலீஸ் டீம் டேனியில் இந்தியாவுக்கு கடத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பான். பாத்ரூம் போன டேனியில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இந்த போலீஸ் டீம் தான் பாத்ரூமுக்குள்ளே போய் டேனியலோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. டேனியில் கடத்தி கொண்டு வரதுக்கு சத்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு பிரைவேட் ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டேனியில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஃபர்கா நாட்டில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு டேனியலோட ஃப்ரெண்டு இந்திய தூதர் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி டேனியில் அங்கே இறங்கினதும் அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு நடுவில் வெல்கம் பேக் டேனியல் அப்படின்னு சொல்லி சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியோடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் கொச்சி ஏர்போர்ட்டில் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அது சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரில் நிறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டேனியல் கொச்சி வந்ததான் அவனை அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேனியல் தான் அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்லேயே வரலையே. அவனை பிரைவேட் ஜெட்டில் தான் கடத்திட்டு வராங்க. இவனை மீடியாவுக்கு இந்த மாதிரி காட்டுறதுக்காக செட்டப் பண்ணி காட்டுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டேனியல் பிரைவேட் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவனை கடத்திட்டு வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு பேராசூட்டை மாட்டிட்டு ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் சத்தி அவங்க அப்பா மினிஸ்டர் கூப்பிட்டு திட்டுறான். சத்தி அவன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஃபர்காவில் நடந்த சம்மிட்டோட வீடியோவை செக் பண்ணுறான். அதில்
கவர்மெண்ட்டும் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியும் சீக்ரெட்டாக போட்ட அக்ரிமெண்ட் எப்படி டேனியலுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறான். இந்த சீக்ரெட் அக்ரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் அசஸ் இருந்ததுன்னு லிஸ்ட் கேட்குறான். அந்த லிஸ்ட்டில் மைக்கிளோட பேர் இருக்குது. மைக்கிளுக்கு அசஸ் இருந்ததான்னு கேட்டுட்டு அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்குறான். ஜோதி சத்தத்துலேருந்து அவன் ஆஃபீஸ் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலாக டேனியல் தான் மைக்கில் ஃபர்காக்கு வர வச்சிருப்பான். ஒரு மார்னிங் நேரம் ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில் மீட் பண்ணி அக்ரிமெண்ட் காப்பியும் கொடுத்துருப்பான். இப்போ சத்தி என்ன கேட்குறான்னா, இவ்வளவு முக்கியமான அக்ரிமெண்ட் கிடச்சிருந்தோம், ஏன் டேனியல் இதை ஒரு யூடியூப் பிளாக் வீடியோவாக போடலன்னு கேட்குறான். சத்தி போலீஸ் டீமை கூப்பிட்டு டேனியல் குதிச்ச இடத்துல இருந்தாங்கன்னா எந்த இடத்துல விழுந்திருப்பான் அப்படின்னு தேட சொல்கிறான். ஃப்ளைட்டோட கோஆர்டினேட்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் மங்களூருக்கு பக்கத்தில் இருக்க கடலில் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே அவனுக்கு பாய்சன் கொடுத்ததுனால உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மினிஸ்டர் ஜேபி டேனியலை ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான். டேனியலோட ஒய்ஃப் ஆயிஷா இந்தியாவுக்கு வந்துடுறா. டேனியலை பார்க்கணும்னு கேட்குறான். ஆனால் மினிஸ்டர் டேனியலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை காட்டி இவங்க தான் லீகல் ஒய்ஃப், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். டேனியலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னா அவங்க தான் நயன்தாரா. அவள் ஆயிஷாவை டேனியல் இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை, இவனுங்க சும்மா நடிக்கிறானுங்க, அதனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். நயன்தாரா ஒரு வக்கீல். சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு ஆதிரா. ஏற்கனவே ஜோதி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாள். அந்த பொண்ணோட கேஸை நயன்தாரா தான் பார்க்குறா. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நயன்தாரா ஆயிஷாவை இப்போ கூட்டிகிட்டு போகிறா. அந்த பொண்ணை மினிஸ்டர் கொண்டுருவான்னு சொல்லி ரகசியமாக வச்சுருக்காங்க. அடுத்த சீனில் டேனியல் பாராசூட்டோட கடலில் விழுந்த கிடக்கிறான். அவனை மீன் பிடிக்கிறவங்க காப்பாற்றி போட்டில் கூட்டிகிட்டு வராங்க. அந்த போட்லேருந்து டெல்லியில் அவன் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு ரஹீமுக்கு ரேடியோ சிக்னல் மூலிமா மெசேஜ் அனுப்புகிறான். டெல்லியில் இருக்கிற ரஹீமும் அந்த சிக்னல் புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுறான். ரஹீமு அவனுடைய ரிட்டையர்டு கர்னல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டேனியல் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணியிருப்பான். ரஹீமு மைக்கிளுக்கு கால் பண்ணி பெங்களூர் வர சொல்கிறான். ரஹீமும் அங்கே ரீச் ஆகிடுறான். பெங்களூரில் 2 பேரும், அதாவது ரஹீமும் மைக்கிளும் டேனியலை தேடி போகிறாங்க. அங்கே போனால் கப்பலில் உடம்பு முடியாமல் படுத்திருப்பான். பாய்சன் கொடுத்தனால ரொம்ப வீக்காகி இருப்பான். இப்போ டோட்டலாக பிளட் சேஞ்ச் பண்ணா தான் டேனியலை காப்பாற்ற முடியும். அதனால் டேனியலை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. போகிற வழியில் டேனியலை கடத்துற அந்த போலீஸ் டீம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டேனியலுக்கு பிளட்டை மாற்ற 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி லைவ் ஆன் பண்ணுறான். பெரிஸ்கோப் அப்ளிகேஷன் வச்சு மினிஸ்டர் ஜேபியோட ஃபோனை ஹேக் பண்ணி லைவில் காட்டுறேன்னு சொல்கிறான். மைக்கிள் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு பெரிஸ்கோப் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி ஜேபியோட ஃபோனை ஹேக் பண்ணி அவன் பேசுகிறத யூடியூப்பில் லைவில் காட்டுறான். அவன் நல்ல நேரம் போல இருக்குது. அவன் ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டுறான். ஆனால் அவன் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இவனுங்க எடுத்துடுறானுங்க. இதுக்கு நடுவில் டேனியல் ரஹீமை அந்த ஸ்கூல் பொண்ணை காப்பாற்றி சேஃபாக வைக்க சொல்லி அனுப்பியிருப்பான். மினிஸ்டரோட ஃபோனில் இருந்து எடுத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஃபைல் ஒரு பொண்ணுக்கு செக்ஸுவல் அபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ இருக்கும். அது மீடியாவில் பரவிடும். மினிஸ்டருக்கு இந்த விஷயம் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி பெரிய போராட்டமே இங்கே நடந்துட்டு இருக்கு. மினிஸ்டர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் அவன் மேலே கருப்பு மையை ஊற்றிடுறாங்க. அவன் எப்படியோ கூட்டத்துலேருந்து தப்பிச்சு கார் ஏறி வெளியே போயிடறான். இந்த பக்கம் ஸ்கூல் பொண்ணை காப்பாற்ற போன ரஹீம் வந்திருப்பான். மினிஸ்டரோட ஆளுங்களும் அந்த பொண்ணை கொள்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். ரஹீமை உள்ளே போய் ஸ்கூல் பொண்ணை தூக்கலான்னு பார்ப்பான். மினிஸ்டரோட ஆளுங்களும் வந்துருவாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டைக்கு நடுவில் ரஹீமை அவங்க குத்திடுவாங்க. லிஃப்ட் பக்கத்தில் கீழே விழுந்து செத்துருவான். ஆனால் ஸ்கூல் பண்ண சேஃபாக அனுப்பி வச்சிருப்பான். இந்த பக்கம் டேனியலுக்கு பிளட் டிரான்ஸ்பிளான்ட் முழுசாக முடிஞ்சிருக்கும். அவனுக்கும் சரியாயிடும். ரஹீமை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரான். பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறான். செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறான். சாக போகிறப்ப கூட அந்த ஸ்கூல் பொண்ணை காப்பாற்ற ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜில் சாகும்போது கண்ணை சிமிட்டி இவன் கம்யூனிகேட் பண்ணியிருப்பான். கண்ணை சிமிட்டுற சிக்னல் மூலிமா OLIVE 20 அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மைக்கிளோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜோதி தங்கியிருந்த ஃப்ளாட் நம்பர். அங்கே தான் அந்த ஸ்கூல் பொண்ணு சேஃபாக அனுப்பி வச்சிருப்பான். இப்போ அடுத்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மினிஸ்டருக்கு எதிராகவும் சத்தி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணுறாங்க. சத்தி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ரைடு வராமல் ஒரு நியூஸ் வந்ததுனால சத்தி அந்த கம்பெனிக்கு உள்ளே போய் எல்லா ஹார்ட் டிஸ்கையும் வெளியே எடுத்து உடைக்க சொல்கிறான். சத்தியும் அவங்க அப்பா மினிஸ்டர் அவனுக்கு ஃபோன் பண்ணி டேனியலும் மைக்கிளும் ஒரு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு சத்தி அவங்க அப்பா மினிஸ்டரை சூசைட் பண்ணிக்க சொல்கிறான். அவனும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறான். கம்பெனிக்கு வெளியே இருந்த மக்கள் எல்லாரும் டேட்டா உடச்சிட்டு உள்ளே வராங்க. கூட்டமாக டேனியலும் மைக்கிளும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே போய் சர்வர் ரூமில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுக்க பார்க்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சத்தி அவங்களோட வந்து சண்டை போடுறான். மைக்கிளும் டேனியலும் அவனை பிடிச்சி ஒரு விஷ பர்ஃப்யூமை வச்சு அவனை அடிச்சு விட்டுறாங்க. இதை வச்சு தான் ஜோதியை கொண்டிருப்பாங்க. இதனால் சத்தி ஆன்டிடோஸ் தேடி வேகமாக காரை எடுத்து வெளியே போகிறான். மக்கள் எல்லாரும் அவன் காரை துரத்திட்டு பின்னாடியே போகிறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகி சத்தி செத்துறான். அந்த ஸ்கூல் பொண்ணும் கோர்ட்டில் சாட்சி சொல்லி கேஸ் ஜெயிச்சிருது. ரஹீமுக்கு வார் மெமோரியலில் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி டேனியல் கேட்குறான். அதையும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது.